பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். குமாரனாகி இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் ஜெபமன கொடுத்த நல்ல பாக்கியத்துக்காக உமக்கு சோத்திரம். ஆலயத்திற்கு போகும் கன்வென்ஷன் கூட்டத்தை கலந்து கொள்ளவும் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்ல சொல்லி பிரசங்கம் பண்ணினதற்காகவும் அதை கேட்க கொடுத்த நன்மைக்காக உமக்கு சோத்திரம். இந்த தருணத்தை கொடுத்ததுக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. தகப்பனே உம்மை துதிக்கிற ஆண்டவரே, இன்னைக்கு தகப்பனே ஆலயத்தில் கொடுத்த பிரசங்கத்தில் உலகமெங்கும் போய் சுசேஷம் சொல்லுங்கள் தகப்பனே சொன்னீங்களாண்டவரை. சுசேஷம் போகாத இடத்துல சுசேஷம் சொல்லுங்கன்னு சொல்லி பிரசங்கத்தை எங்களை கேட்க வச்சதுக்காக உமக்கு நன்றி. நாங்களும் உமக்கு சுசேஷம் சொல்லுவவர்களாக ஆண்டவரை இன்னும் அதிகமாக பலம்பட உதவி செய்யுங்க ஏசப்பா. உமக்கு கூடான கோடி சோத்திரிக்கிறோம். நீர் தகப்பனே மை துதிக்கிற உலகமெங்கும் போய் சுசேஷத்தை அறித்து கொள்ளுங்கள். என் பிதா எனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தினது போல் நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன்னு சொன்னீங்களே ஏசப்பா. அதே போல் ஆண்டவரை நாங்களும் சுசேஷம் தகப்பனை அறிவிக்காத இடத்துல போய் அறிவிக்கத்தக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இதே போல் ஒரு நாளிலே நீரும் சுசேஷம் சொன்னீர் ஆண்டவரை. தகப்பனே மை துதிக்கிறோம். அதே போல் ஆண்டவரை நாங்களும் உங்கள் வழியில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. அறியாத ஜனங்கள்கிட்ட அறிக்கை சொல்ல உதவி செய்யுங்க. இன்னைக்கு எத்தனையோத்துக்கு ஜெப குறிப்புகள் தேவைப்படும் ஆண்டவரை. அப்படிப்பட்டவர்கள் ஜெபத்தை ஏறெடுக்கத்தக்க உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த விண்ணப்பமான ஜெபத்தை கேட்குறவர்களுக்கு ஆண்டவரை நீர் ஒரு புரோஜனமாக இருக்கத்தக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த இரவிலை காத்து அதிகாலையில் நன்றி சொல்ல உதவி செய்யும் தகப்பனே. நன்றிக்கிறோம். காலங்கள் சமீபம்னு சொன்னீர் ஆண்டவரை. அதேபோல் காலங்கள் ஓடிக்கொண்டிருக்குது ஏசப்பா. நாங்கள் உங்களுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஏசப்பா. உங்களுடைய பைபிளை வாசிக்கவும் தியானிக்கவும் அதன்படி நடக்கவும் உதவி செய்யுங்க ஏசப்பா. தீக்கா தரிசனத்தில் எங்களை பலப்படுத்துங்க ஏசப்பா. மை துதிக்கிற ஆண்டவரை. இன்னைக்கு இரவில் அநேகர் பிரயாணம் செய்வார்கள் ஆண்டவரை. அவர்கள் பிரயாணத்தில் முன் நம்முடைய வாகனங்களுக்கு முன்பாக உங்களுடைய தூதர்கள் பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரை. விமானத்திற்கு முன்ன நம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ஏசப்பா. தகப்பனே மை துதிக்கிறோம். திருமணத்திற்கு காத்திருக்கிறவர்களுக்கு திருமணத்துக்கு ஏற்ற வரங்களை கொடுங்க. கற்பத்தின் கனி இல்லாதவர்கள் கற்பத்தின் கனியை கொடுங்க ஏசப்பா. உம்மை துதிக்கிறோம். வியாபாரம் செய்கிறவர்கள் தொழிலை நஷ்டமடைந்து கிடக்கிறவர்களுக்கு ஆண்டவரை ஏற்ற வழிகளை காட்டுங்க. வியாபார ஸ்தலத்தை ஆசீர்வதிங்க. சிறுக விதைக்கிறவன் மிகவும் பெருகா இருப்பான்னு சொன்னீர் ஆண்டவரை. விவசாயத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஈசாக்கு விதைத்தான் 100 மடங்காக கொடுத்தது போல விவசாயிகளை ஆசீர்வதிங்க. விவசாயிகள் செழிப்படைந்தால் தான் ஆண்டவரை எங்கள் நாடு செழிம்பாவும். நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஊழியக்காரங்களை ஆசீர்வதிங்க. மிஷினரிகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. பிசாசை விரட்டக்கூடிய வரங்களை கொடுங்க தகப்பனே. பிசாசுக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற குடும்பத்தில் ஆண்டவரை ஊழியக்காரங்கள் போனால் அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆச்சரியங்களை நடக்க உதவி செய்யுங்க சப்பா. உம்மை துதிக்கிறேன். ஆலயத்தில் நடக்கிற ஜெபங்களுக்காய் துதிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு இடத்துல எந்தெந்த இடத்துல ஊழியங்கள் நடக்க அத்தனை இடத்துலையும் ஆண்டவர் நம்ம பிரசனம் இறங்கட்டும் தகப்பனே. நேர்மையான ஊழியம் செய்ய உதவி செய்யுங்க சப்பா. உமக்கு பயந்து நடக்க உதவி செய்யுங்க தகப்பனே. அரசாங்கத்திலும் அரசாங்க அதிகாரிகளுக்கு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை. நேர்மையான அரசாங்கத்தில் ஊழியம் உதவி செய்யுங்க. அவர்களுக்கு தன் கடமையை நேர்மையாக செய்ய உதவி செய்யுங்க. ஊழல் செய்கிறவர்களின் மேல் உங்களுடைய ஆவியை ஊற்றுங்க. அவர்கள் ஊழல் செய்யாதபடி லஞ்சம் வாங்காதபடி இருக்க உதவி செய்யுங்கப்பா. எத்தனையோ அவர்கள் ஆண்டவரை ஒரு விதவைகளுக்கு தன் கணவனை இழந்துவிட்டு வேலைக்கு போனால் 7 லட்சம் கொடு 10 லட்சம் கொடுன்னு கேட்குறவர்கள் உண்டு ஆண்டவரை. அப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவரை உங்களுடைய பிரசனை இறங்கட்டும். தன் கடமை தேவனுக்கு பயந்து நடக்க அதிகாரிகளை வைங்க சப்பா. லஞ்சம் வாங்காமல் அவர்களுக்கு ஒரு புரோஜனமான வேலையை கொடுக்க உதவி செய்யும். எத்தனையோ விதவைகள் ஆண்டவரை வேலைக்காக காத்து கொண்டு தான் எப்படி செய்வோம்னு இருக்கிறார்களப்பா. அப்படிப்பட்டவருக்கு 10 லட்சம் கொடு 7 லட்சம் கொடு சொல்லியிருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுத்து ஆசீர்வதிங்க.